ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தன்னன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோன் ஒர்க் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் M10 எடுத்துருக்கேன். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கவே முடியல. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். இப்போ ஓகே, இப்போ போயிட்டு அவனை எப்படி என்னென்ன பண்ணுவான் பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வரும். இதை பாருங்க, இப்போ நான் ஏறி அடிக்கலான்னு போவேன், நான் விட்டேன். சரி அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா படுத்துக்கிட்டு மெடிக்கிட் போட்டுட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எகிரி வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏஞ்சான். பிடிச்சி அழுத்தி அவனை வச்சிட்டேன். அது அமௌண்ட் போடலான்னு பார்த்தா அதுவும் வரல. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா நடக்கலை. அதாவது நான் அவனை அடித்தேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் அவனை அடித்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு ஏறி போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட் நான் தேடினேன். நான் பார்த்தா அங்கே மூலையில் இருந்தான். பட்டுன்னு அவனை அடின்னு அடிச்சு பாந்துட்டேன். ஹெட்டில் தான் ட்ராக் வைக்கிறேன், ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஏனே தெரில. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு தான் டபுள் வெக்டர் எடுத்துட்டான். எனக்கா அந்த வெக்டர்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன் ரொம்ப பிடிக்கும். XM8 அண்டு UMP ரொம்ப பிடிக்கும். அந்த காம்பினேஷன் வச்சு அடித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஹெட்டு பட்டுன்னு விழுவும். நான் டபுள் வெக்டர் பேர் பண்ணிக்கிட்டேன். அவன் டபுள் வெக்டர் பேரே பண்ணல. நான் பேர் பண்ணி டப்புன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டான் அவனை. ஏன்னா டபுள் வெக்டர் அவன் அழுத்திட்டானா அவள் தான் நம்ம காலி ஆகிடுவோம். ஒரு ரவுண்டு அவனை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அது அமௌண்ட் போட்டேன். அவன் கடுப்பாயிட்டான் அதிலே. அதுக்கப்புறம் 4வது ரவுண்டு தான் இப்போ சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் வெக்டர் எடுத்துகிட்டு ஓடிட்டுருப்பேன். இருக்கும்போது கரெக்டாக அவன் வருவான். மண்டையில் ட்ராக் ஆகி ஒரு ஹெட்ஷாட் வைப்பேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். அது பட்டுன்னு வைப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது திருப்பி ஒரு வணக்கம் அமௌண்ட் போட்டான். சரியான கடுப்பாயிட்டான் போல் என் மேலே. இப்போ வெறியில் என்னை அடிக்க வருவான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ எந்த ஆட்டம்னு நான் UMP XM8 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னல XM8 எனக்கு பிடிக்கும், UMPயும் பிடிக்கும். அதனால நான் UMP XM8 எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொழக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் வேறு ஃபுட்பால் கோச்சிங்கில் இருக்கிறதுனால தலைவன் டீம் அப் பண்ணாமல் பாருங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. பிடிச்சி அழுத்துன்னு அழுத்தி விட்டேன். பாவம் பயமுள்ள அவுட் ஆகிட்டான். சரி, அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் தன்னன் தமிழ் கேமிங் சேனலை